இந்த பஞ்சமாதிபதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டை இந்த மாதம் முழுவதுமாக பார்க்கிறது. அதுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறது. 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்திரர்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய புதன் என்பவர் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சுபபலம் பெறுகிறார். 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்பு வந்த நமது ஜோதிட காணொளிகள் மிகுந்த வரவேற்பை பெற்றதும் ஏராளமான நண்பர்கள் அதற்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல நண்பர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பொழுது ஜூன் மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, அதாவது திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி என்பது முடிந்து விட்டது. சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து விட்டார். ராகு கேது பயிற்சி முடிந்து விட்டது. ராகு பகவான் இங்கு கும்பத்திலும், கேது பகவான் சிம்ம ராசியிலும் செட்டில் ஆகிவிட்டார். இப்பொழுது குரு பயிற்சியும் முடிந்து விட்டது. இது நாள் வரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார். சார், எல்லா கிரகங்களும் நல்லா செட்டில் ஆயிடுச்சு சார், ஆனால் நாங்கள் இன்னும் செட்டில் ஆகவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக காண இருக்கிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தின் முழுவதுமே கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் என்ற கிரகம் மேஷத்தில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை பார்க்கிறது. ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்கிறது. பிறகு இதே புதன் ஜூன் 26ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். ஜூன் 15 வரை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஜூன் 15க்கு பிறகு மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாகவே கடகத்தில் கேம்ப் போட்டு கொண்டிருந்தது. செவ்வாய் வக்கரமாக இருந்தது, மிதுனத்துக்கு சென்றது, திரும்பவும் கடகத்துக்கு வந்தது. இப்பொழுது ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவை நோக்கி நகர இருக்கிறார். பின்னாட்களில் இது செவ்வாய் கேது சேர்க்கையாக மாற இருக்கிறது. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண இருக்கிறோம். மிதுன ராசிக்கு ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த ஜூன் மாதத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பிரமாதமான பாசிட்டிவான பலன்கள் மிதுன ராசிக்கு நிறைய இருக்கிறது. என்ன அப்படின்னா, பஞ்சமாதிபதி ஒரு ஜாதகத்தில் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் 5ஆம் இடம் சொல்றது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்றது. இந்த பஞ்சமாதிபதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டை இந்த மாதம் முழுவதுமாக பார்க்கிறது. அதுவும் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சொந்த வீட்டை பார்க்கிறது. ராசியில் இருக்கக்கூடிய குரு என்பவர் 5ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ 5ஆம் வீடுங்கிறது பூரணமாக பலம் பெறுகிறது. ஒரு பக்கம் பார்த்தால் சுக்கிரனால் பலம் பெறுகிறது, இன்னொரு பக்கம் குருவால் பலம் பெறுகிறது. 5ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய புத்திரர்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய விஷயங்கள்ல கூட இவர்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த மாதம் முழுவதுமாகவே கிடைக்கும். இவர்களுக்கு ராசியாதிபதி புதன் இந்த மாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் ஜூன் மாதம் 5 தேதி முதல் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரை சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ராஜயோகமாக வரும். பிறகு புதன் என்பவர் ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் சுபபலம் பெறுகிறார். அப்போ
இப்போ 5ஆம் இடம், 2ஆம் இடம், ராசி இது மூன்றுமே இவர்களுக்கு அனுகூலமாக வருகிறது. இப்போ ராசியில் சூரியன் என்பவர் 15ஆம் தேதி அமர இருக்கிறார். மிதன ராசிக்கு சூரியன் என்பது வெற்றி வீரஸ்தானத்துக்கு அதிபதியாக சூரிய புத ஆதிபத்தியமாக ராசியில் வருவது என்பது நல்ல முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்களாகவும் ரொம்பவும் பிரகாசமானவர்களாகவும் சுறுசுறுப்பு நிறைந்தவர்களாகவும் இவர்கள் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல வரவேற்பை பெறக்கூடிய நபர்களாகவும் இவர்களுக்கு இருக்கிறார்கள். இப்போ இதையும் தவிர மாதாந்திர கிரகம்னு பார்த்தோம் அப்படின்னு செவ்வாய் என்ற ஒரு கிரகம் பாக்கி இருக்கிறது. இந்த செவ்வாய் என்பவர் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறது. இப்போ 6, 11 அதிபதி செவ்வாய் 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் நீசம் என்பது இவர்களுக்கு, இப்ப செவ்வாய் 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் நீசம் என்பது இவர்களுக்கு வராது, இனி கிடைக்காது அப்படின்னு நினைச்ச பழைய கேஷ் எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. எப்போ யாருக்கோ ஏதோ கொடுத்திருப்பார்கள், அவர் இப்பொழுது இவரை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. லாபஸ்தானாதிபதி செவ்வாய் நீசம் என்பது இது நாள் வரை வர வேண்டிய லாபத்தில் ஒரு பங்கு விழுந்து விட்டது, ஒரு பங்கு வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் ஜூன் மாதம் 8 தேதிக்கு பிறகு இந்த செவ்வாய் என்பவர் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் கேது என்ற கிரகத்துடன் சேர இருக்கிறார். அது மாதத்தின் தொடக்கத்தில் நாம் பார்த்தோம் என்றால் செவ்வாய் இந்த ஓரத்தில் இருக்கிறார், கேது அந்த கடைசியில் இருக்கிறார். இவங்க 2 பேரும் 6 டிகிரிக்குள்ள சேருவதற்கு, கன்ஜக்ஷன் ஆவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு வேகத்தையும் ஒரு வீரியத்தையும் ஒரு அதிகமான எனர்ஜி லெவலை கொடுக்கக்கூடிய நபராகவும் ஒரு பேராற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நபராகவும் பொதுவாக இருப்பார். ஆனால் இப்பொழுது செவ்வாய் என்பவர் கேதுவுடன் சேருவதனால் இந்த ஆற்றல் எல்லாமே ஒரு 30% குறைவாகத்தான் காணப்படும். இப்போ நமக்கு இன்றைய காலகட்டங்களில் ஒரு போர் வீரனை போன்ற வேகமோ ஒரு துடிப்போ தேவையில்லை. வேகம் வேணுமா விவேகம் வேணுமான்னு கேட்டால் விவேகம்தான் வேணும். அந்த விவேகத்தை ராசியில் அமரக்கூடிய புதன் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ இனி இவர்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான லாபஸ்தான அதிபதி செவ்வாய் 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் தனது சொந்த வீட்டை பார்ப்பது என்பது ஒரு பிளஸ்ஸாக அமைகிறது. இப்போ செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது, சுக்கிரன் சொந்த வீட்டை பார்க்கிறது, குரு சொந்த வீட்டை பார்க்கிறது, புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது. இது எல்லாமே மிதன ராசிக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கிறது. இவர்களுக்கு வருடாந்த கிரகம் 9, 10 அதிபதி 11 சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வருவது என்பதும், இவர்களுக்கு வருடாந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வருவது என்பதும், 10ஆம் வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பது என்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. 3ஆம் இடத்தில் கேது அமர்வது என்பது உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகம் என்பது நல்ல அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். வருடத்தில், அதாவது இந்த ஜூன் மாதத்தில் ராசியில் அமரக்கூடிய குரு என்பது இவர்களுக்கு ஒரு வாத்தியார் நம்மை கண்காணிப்பது போல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எங்கேயாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த வாத்தியார் என்பவர் நம்மை கண்டிப்பார், தண்டிக்க மாட்டார். ஒரு ஆசிரியர் நம்மை கண்டிப்பது என்பது நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால நம்ம இந்த ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஒரு ரிஸ்க் எடுக்காமல், தெரியாத நபர்கள் மூலம் முதலீடு செய்யாமல் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் அவரவர் தொழில் துறை சார்ந்த வல்லுநர்கள், குரு இல்லை மென்டார் இல்லை ஆசிரியர்களை நாடி ஒரு ஒப்பீனியன் கேட்டு அதற்கேற்றார் போல் புதிதாக மிஷின் வாங்குவது, வாகனம் வாங்குவது, முதலீடு செய்வது, இவை அனைத்தையும் நீங்கள் புத்திசாலித்தனமாக உங்களை பார்த்து கொண்டால் போதுமானது.
இது நாள் வரை எதையோ தொலைந்தது போல் ரொம்பவும் தடுமாறி தப்பு கணக்கில் பல இடங்களில் முதலீடு செய்த முதலீடு திரும்ப வருமா அல்லது வராதா என்று ஏங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது படிப்படியாக இனி வருவதற்கு தயாராக இருக்கிறது. 5ஆம் இடம் பலம் பெறுவதால், வலு பெறுவதால், இந்த 5ஆம் இடம் என்பது 6ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வருவதனால் உங்களது நோய், எதிரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றம் என்பதும், அனுகூலமான பலன்கள் என்பதும், லாபகரமான ஒரு போக்கு என்பதும், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக செயல்படக்கூடிய அமைப்பாக வருகிறது. இப்போ மிதுனராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், தொடர்ச்சியாக செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில், ராகு காலங்களில் நீங்கள் துர்க்கையை வழிபடுவது என்பது உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் காரணம் ராகு என்பவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை என்பது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், திருமண வாழ்வில் கசப்பான அனுபவங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய வியாபார கூட்டாளிகளாலும் உங்களுக்கு அபிவிருத்தி என்பது இந்த மாதத்தில் ஏற்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.